யாருக்கும் தெரியும். அவங்க என்ன விசாரணைக்கு கூப்பிட்டாலும் ஒத்துழைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நீங்க எல்லாம் வீட்லயே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ரெடி வரலாம். சரி, சீக்கிரம் வாங்கப்பா. என்னடா இது? ஐயோ கடவுளே, இந்த வீட்ல ஒரு நாள் நிம்மதியா சிரிச்சு பேச முடியல, சந்தோஷமா சாப்பிட முடியல. இதோ ஒரு பிரச்சனை. தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, தைரியமா இரு. இல்லடா, ஏதோ போனா கிடக்குன்னு நாங்க போய் பார்த்துட்டு வர்றோம், பதறாத. யாருக்கும் யாரு பிரச்சனையும் வரக்கூடாது. பதறாத, இன்னும் எனக்கு தைரியமா இரு. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஏய், இவன் எதுக்குடா வாடா? டேய் விடுறா, அவனும் வரட்டும். வாங்கடா. சரி மர பார்த்து பார்த்து பேசிட்டு வாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடும். இங்க பாருங்க கண்மணி, இங்க பாரு. அதெல்லாம் நீ எதுவும் யோசிக்காத. அப்படியே அங்க செத்தது அந்த விஜயா இருந்தாலும் அதுக்காக நாம ஒண்ணும் கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. அவ பண்ண பாவத்துக்கெல்லாம் யார் கையாலேயோ கடவுள் தண்டனை கொடுத்தாருன்னு நினைச்சிட்டு நிம்மதியா இருங்க. எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அதுவும் இல்லாம இன்னொரு பொண்ணு வேற இவரை கல்யாணம் பண்ணிருக்கு. அதுவே லீகலா தப்பு. அதுவும் இல்லாம கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது விஜயும் இவரும் அடிக்கடி தனியா சந்திச்சு பேசியிருக்காங்க. சார் சொல்லுங்க. சட்டப்படி இவரு இப்பவும் விஜயோட ஹஸ்பண்ட். அது மட்டும் இல்லாம கடைசியா விஜய் இந்த வீட்டுல தான் இருந்திருக்காங்க. விஜயை கடத்திட்டு போனதா உங்க வீட்டு பொண்ணுங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்குது. வேற என்ன வேணும் உங்களை இங்க வர சொல்றதுக்கு? சார், கம்ப்ளைண்ட் எல்லாம் யாரு வேணாலும் கொடுக்கலாம். எவிடன்ஸ் இருக்கா? அதுக்கு தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிடைச்சா மொத்தமா தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டிடுவோம். சார், நாங்க இப்ப என்ன பண்ணணும் சார்? விஜய் உங்க சொந்தம் தானே? இல்ல அதுவும் இல்லையா? சொந்தம் தான் சார். இந்த கேஸ்ல எந்த பக்கம் திரும்பினாலும் உங்க குடும்பம் தான் சார் லிங்க் ஆகுது. அதுவும் இல்லாம சந்திரலேகா மேடம் விசாரிக்க வந்த போது ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னீங்களா? இது விஜய் தான் கன்ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. யோ என்னையா, ஏதாவது தடையும் கிடைச்சதா? இல்ல சார், இன்னும் எதுவும் கிடைக்கல சார். பாத்துக்கிட்டே இருக்கேன் சார். சீக்கிரம் பாரியா. சரிங்க சார். இப்படி வாங்கம்மா, அங்கெல்லாம் போக கூடாதுமா, வாங்க. அட பாவி பெரிய மனுஷா, உன்கிட்ட நியாயம் கேட்டு வீட்டுல தங்கினதுக்கு இப்படி ஒரேடியா என் பொண்ணை கொண்டுட்டியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேன். விடுங்க, என்ன விடுங்க. நான் இவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் போறேன். இல்ல என்னையும் கொண்டு என் பொண்ணோட அனுப்பி விட்டுருங்க. முதல்ல அது இன்னும் விஜிதான்னு கன்ஃபார்மே ஆகல. அது உங்க பொண்ணான்னு பார்த்து சொல்லுங்க, அதுக்கப்புறம் சட்டையெல்லாம் முடிக்கலாம். கார்த்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி. யோ கான்ஸ்டபிள் சார், ஓபன் பண்ணுங்க. சரிங்க சார். போங்கம்மா. மா போய் உங்க பொண்ணு தானான்னு பாருங்க. என் பொண்ணு கணக்கால ஒரு மச்சம் இருக்கும். அந்த மச்சம் இருக்கு பாருங்க சார், பாருங்க. இந்த கொலுச பாருங்க சார், இந்த கொலுச பாருங்க சார், பாருங்க சார். இவ அத ஆசையா மாட்டிக்கிட்ட கொலுசு சார். அவ கழட்டவே மாட்டா இத.
விதைச்சு கொண்டுட்டானுங்களே